பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை நடத்தும்படியாக கர்த்தர் ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றும்படியாக ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலை வேளையில நாம் ஒருமனப்படுவோம். நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தவரே ஸ்தோத்திரம். இனிமேலும் காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். கடந்த மாதமெல்லாம் கண்மனை போல பாதுகாத்தீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதம் காணும்படியாக கர்த்தரை கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதத்திலே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீ செய்த அதிசயங்களுக்காக நன்றி. நீ செய்த அற்புதங்களுக்காக நன்றி. நீ கொடுத்த நல்ல உணவுக்காக, உடைக்காக ஆண்டவரே எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சகல உபகாரங்களையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தகப்பனே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தரே ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். பெரியவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த முதல் தேதியிலே கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தரை கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறதே உமக்கு பிரியம். எங்கள் மேல் அன்பு காட்டுகிறதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய கிருபையை தாங்கப்பா. இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்க. இந்த மாதத்துக்குரிய தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்துக்குரிய கர்த்தாவை எல்லாவற்றையும் கர்த்தரைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய ஒத்தாசை எங்களுக்கு வேண்டும் அப்பா. உடைய ஒத்தாசை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உதவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் எங்களை உயர்த்துவீராக. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஆண்டவரே காலை வேலைக்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்தித்து அநேக காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியில வாக்குத்தத்த ஆராதனையில கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதுமாக கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீங்க ஆண்டவரே. கர்த்தர் நீங்க எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தடைகள் யாவையும் கர்த்தர் உடையப்பா ஆண்டவரே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை நடத்தும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலே பாடப் போகிற பாடல்கள், ஆராதனைகள் ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்களுக்கு புறப்பட்டு வரட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகளை கொண்டு வாரும். உடைய திருநாமம் மகிமைப்படட்டும். உமக்கு சகல துதிகன மகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பாடலாக இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவன் இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன்
நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீர் தேடி வந்தீரே நன்றியா. ஓ தெரிந்து கொண்டீரே நன்றியா. தேடி வந்தீரே நன்றியா. தெரிந்து கொண்டீரே நன்றியா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா. ஆமென். அவரே அநாதி தேவன். அவர் இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிற அரசாளுகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. அவரே நீதி தேவன். அவர் நமக்கு வெற்றி தருகிற ஒரு உண்மையான தேவன் அவர். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன். பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே என்று சொல்லி அவருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் சமூகத்தில் நித்திய பேரும் உண்டு என்று சொல்லுகிறபடி ஆண்டவர் சமூகத்தில் ஆனந்தம் என்னாலும் அவருடைய சமூகத்தில் பேர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவேன்.
என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புல் உள்ள இடங்களில் வைக்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். புல் உள்ள இடங்களில் வைக்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி வருகின்றேன். புது உயிர் தினமும் தருகின்றேன், ஆன்மாவை தேற்றி வருகின்றேன். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே, ஓ ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களிலே ஆண்டவர் நம்மை வைக்கிறார். அல்லேலூயா. அமர்ந்த தண்ணீர் அண்டை ஆண்டவர் சேர்க்கிறார். ஆமென். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிடுவோம், ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, ஓ நன்றி அப்பா. அல்லேலூயா. ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளுடைய வாழ்க்கையில் சேர்ந்திருக்கிறாரு.
ஹalleluya ஸ்தோத்திரம். ஒவ்வொன்று நினைச்சிருந்த காலை வேளையில கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கடந்த மாதம் எல்லாம் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தாரு. எத்தனை லாக்டவுன் வந்தாலும் ஆண்டவர் நம்மை கிருபையா நடத்தினாரு, தேவைகளை சந்தித்தாரு, ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரு. ஹalleluya ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தோடு நல்ல பலனோடு கூட கர்த்தர் வைத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya உம்மை துதிக்கிறோம். ஒன்றாக நாங்கள் கூடி துதிக்கிறோம், ஒரு மனதோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறீர்களப்பா. இந்த காலை வேளையில நாங்கள் போய் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறேன், எங்கள் மத்தியிலே நீர் உயர்ந்தவராய் இருக்கிறேன், எங்கள் மத்தியிலே நீர் சிறந்தவராய் இருக்கிறேன், எங்கள் மத்தியிலே பெரியவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் போய் துதிக்கிறோம் அப்பா. இயேசு எவ்வளவு நல்லவரா இருக்கிறீங்கப்பா, எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ எங்கள் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளும். எங்கே உண்டாம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். எங்கே உண்டாம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா எங்கள் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா உம் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் எங்கள் கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமை எல்லாம், துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் இயேசுவை துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம்,
துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, எங்கள் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம், உயர்த்தி துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எங்க உடைய நாமத்தை உயர்த்துமோ அங்கே வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவின் கொடுத்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே. என் கொடுத்த உடைக்காக நன்றி அப்பா. என் கொடுத்த வீட்டுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நீ கொடுத்த எல்லாவித தேவைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த அக்டோபர் மாதத்தை கர்த்தருடைய கரத்துல கொடுப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதத்துல என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்கள் ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், எங்கள் சபைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுப்பீராக, எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக, எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஓ நன்றி 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 ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ 9 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறாரு. இந்த 10வது மாதத்தை காணும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. Thank you Spirit. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்ததாமே நீர் எங்களை நடத்துங்க. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர்கள் சபையை நடத்துங்க, விசுவாச பிள்ளைகளை நடத்துங்க. ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திங்க. எல்லாவற்றையும் திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலைகளில ஆண்டுடைய வேதத்துக்கு நேராக நம்முடைய வார்த்தையை நம்ம திருப்போம், வேதத்தை திருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் கர்த்தர் ஆண்டவர் கிருபையாக ஆண்டவர் நம்மை நடத்தியிருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்தையும் கர்த்தர் கிருபையாக நடத்த போகிறார். அல்லேலூயா. இதனாலே நாம் வேதத்தை நாம் சுருக்கமாக சில வசனங்களை நாம் வாசித்து நாம் தியானித்து நாம் முடிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். இந்த அக்டோபர் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நம்முடைய திருச்சபைக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா.
நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக. ஆமென். ஆமென். பாருங்க, இதுக்கு பதில், அதாவது நம்ம யாராவது வெட்கப்படுத்தினா, அதாவது நம்ம யாராவது தள்ளி விட்டா, அதாவது நம்மளை யாராவது ஒதுக்கி விட்டார்களானா, அந்த வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாங்க இரட்டதனையான பலன் வரும். என்ன வருமா? பலன் வரும். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் இரட்டதனையான பலனை ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே ரெண்டு விதமான இரட்டதனையான பலனை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல ஆண்டவர் 3 காரியங்களை இந்த வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டதனையான பலன் வரும். அந்த இரட்டதனையான பலன் வரும் பொழுது என்னெல்லாம் உண்டாகும் என்பது இந்த வேதத்திலிருந்து நம்ம பார்ப்போமானால், முதலாவது வெட்கத்துக்கு பதிலாக இரட்டதனையான பலன் வரும். இலட்சிக்கு பதிலாக தங்கள் பாதத்தில் சந்தோஷப்படுவார். முதலாவது கர்த்தர் பலன் கொடுக்கும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தரும் போது, ஆசீர்வாதத்தை தரும்போது என்ன உண்டாகுமா? ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்துல உண்டாகும். ஆமென். இரண்டாவது அந்த அதிகாரத்தை வாசிப்போமானால், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம். இரண்டாவது சுதந்திரம் உண்டாகும். முதலாவது சந்தோஷம் உண்டாகும். இரண்டாவதாக நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தரப்போகிறார். மூன்றாவதாக அதே அதிகாரத்தை வாசிப்போமானால், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் 3 விதமான பலன் இந்த மாதத்தில் ஆண்டவர் தரப்போகிறார். ஒன்று சந்தோஷம் என்கிற பலன் ஆண்டவர் தரப்போகிறார். இரண்டாவது சுதந்திரம் என்கிற ஒரு பலனை ஆண்டவர் தரப்போகிறார். மூன்றாவது மகிழ்ச்சி என்கிற ஒரு பலன் ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சி, இந்த 3 காரியத்தையும் யோபுடைய வாழ்க்கையில அவர் பெற்றுக்கொண்டார். எப்படின்னா, யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42 10ஆம் வசனம். வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். முன்னிருந்த எல்லாவற்றிலும் பார்க்கிலும் ஆமென். அல்லேலூயா. இந்த இரட்டதனையான அந்த பலன் யோபுடைய வாழ்க்கையில எப்படி, அவனுடைய வாழ்க்கையில நன்மைகள், பலன் என்றால் நன்மை என்று அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில ஏன் நன்மையை ஆண்டவர் தந்தார்னா, அவனுடைய முன்னாடி உள்ள வாழ்க்கையை வாசி பார்ப்போமானா, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். எல்லாவற்றையும் என்ன பண்ணான்? ஒரே நாள்ல அவன் குடும்பத்தையே அவன் இழந்து போன ஒரு சூழ்நிலையில அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரே நாள்ல அவன் இழந்து போனான். ஆண்டவர் பாருங்க, இந்த 42வது வசனத்தை வாசிக்கும் போது அவன் எதையெல்லாம் அவன் இழந்தானோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு இரட்டதனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா. ஆமென். இதுல என்ன உண்டாயிருக்கும்? அவன் இழந்து போன சந்தோஷத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டிருப்பான். இழந்து போன அவன் சுதந்திரத்தை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டிருப்பான். இழந்து போன மகிழ்ச்சியை அவன் திரும்ப பெற்றுக் கொண்டிருப்பான். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சந்தோஷத்தை இழந்து போனீங்களா, அல்லது சுதந்திரத்தை இழந்து போனீங்களா, அல்லது மகிழ்ச்சியை இழந்து போனீங்களா? கர்த்தர் இரட்டதனையான பலன் தரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியை எப்படி யோபு பெற்றுக் கொண்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. குறிப்பாக யாருக்கு ஆண்டவர் பலன் தருகிறார் என்று வாசிப்போமானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் பலன் தருகிறார் என்று வாசிப்போமானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இங்க சில காரியங்களை பவுல் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. யாருக்கு பலன் கிடைக்கும்? விசுவாசம் உள்ளவர்களுக்கு பலன் தருவார். பிரியமா இருக்கிறவர்களுக்கு, யார் இடத்துல? கர்த்தரிடத்துல பிரியமா இருக்கிறவர்களுக்கு
பலன் உண்டு. இரண்டாவது மூணாவது சொன்னது தேவனிடத்துல சேர்கிறவர்களுக்கு பலன் உண்டு. நாலாவது தேவனை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த 4 விதமாய் கர்த்தரை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்துல சேரும் பொழுது, விசுவாசிக்கும் போது, அவரிடத்துல பிரியமா இருக்கும் போது, தேவனை தேடும் பொழுது உண்மையான பலனை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்னென்ன பலன் ஆண்டவர் தருகிறார் என்று 3 விதமான பலனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. என்னென்ன பலன்? 3 விதமான பலன். ஒன்று நிறைவான பலன். ஒன்று என்ன பலன்? நிறைவான பலன். 2 மிகுந்த அல்லது மிகுதியா இருக்கிற பலன். மிகுந்த அல்லது மிகுதியான பலன். மூன்றாவது 30, 60, 100மாக பலன். அல்லேலூயா. இந்த 3 விதமான பலன் நம்ம பார்த்து நாம் முடிக்க போறோம். முதலாவது ரூத் எழுதின புத்தகம், ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம். ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம். என் மகளே, 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆமென். அல்லேலூயா. அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. இங்க ரூத் அடைக்கலத்துக்காக, தன்னுடைய வாழ்க்கை செழிக்கணும் என்பதற்காக, தஞ்சம் புகுவதற்காக போவாஸ் என்கிற செல்வந்த இடத்துல வரும். இந்த செல்வந்த இடத்துல வந்த உடனே தான் அந்த செல்வந்தன் போவாஸ் அவருடைய வாய் வார்த்தையினால ரூத்தை பிளஸ் பண்றான், ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவராலே உனக்கு நிறைவான பலன். ஆமென். தேவனாலே இந்த மாதத்துல நிறைவான பலன். மனதில் வைத்துக்கோங்க. சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சி, இந்த 3ஐயும் இந்த நிறைவான பலன் தருகிற தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ரூத்தோட வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானா, அவளோ யோகுவை போல நல்லா வாழ்ந்தவ திடீரென வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, அவளுடைய கணவன் இறந்துட்டாங்க. குடும்பத்துல என்ன அவளுக்கு சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. ஒரே ஒரு நம்பிக்கை, மாமியார் மாத்திரம்தான், வெகுவி மாத்திரம்தான் அவருடைய நம்பிக்கையா இருந்தாங்க. நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அல்லேலூயா. அடைக்கலமாய் போவாஸ் இடத்துல தஞ்சம் போன பிறகு அந்த போவாஸ் ஆண்டவருக்கு முன் அடையாளமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. போவாஸ் யாருக்கு முன்னாடி இருக்கிறாங்க? இயேசுவுக்கு முன் அடையாளமாய் இந்த போவாஸ் இருக்கிறார். இந்த போவாஸ் என்ன சொல்கிறார்? அவராலே உனக்கு நிறைவான பலன் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான பலனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில நீங்க வந்திருக்கிறீங்களா? ஒரு நிறைவான பலனை வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லி நீங்க யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிற இந்த மாதத்துல ஆண்டவர் உனக்கு நிறைவான பலன் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த நிறைவான பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ரூத் என்ன செய்யறாங்கன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவருடைய செட்டைகளுடைய நிழலின் கீழே அடைக்கலம் புகுறானோ, அடைக்கலத்துக்குள்ள வருகிறானோ, அவருடைய வாழ்க்கையில தான் நிறைவான பலனை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த அடைக்கலத்தில் இருக்கிறோம்? உலகம் என்கிற அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோமா, அல்லது இயேசு என்கிற அடைக்கலத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே இயேசுடைய அடைக்கலத்துக்குள்ள எந்த மனுஷன் வருகிறானோ, இயேசு என்கிற அந்த பலத்த கோட்டைக்குள்ள எந்த மனுஷன் தஞ்சம் புகுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் உண்மையான அந்த நிறைவான பலனை அவனால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. போவாஸ் கரெக்டா சொல்றாங்க, நீ எப்படிப்பட்ட எந்த இடத்துல இருக்கிற? கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. போவாஸ் இடத்துல வந்ததுனால ரூத்துக்கு பலன் கிடைக்கல. போவாஸ் தெளிவா சொன்னார், நீ கர்த்தருடைய செட்டையின் நிழலில வந்ததுனால தான்
உனக்கு அவரால நிறைவான பலன் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில இந்த நிறைவான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய நிழலின் செட்டையின் நிழலில நாம் அடைக்கலம் புகழும். அல்லேலூயா. அப்படி புகழும் போது, அப்படி நாம் தஞ்சம் கொள்ளும் போது கர்த்தர் நிறைவான பலன் என்கிற அந்த சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சியை கர்த்தருடைய வாழ்க்கையில தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 19:11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. அவைகளால் உனக்கு எச்சரிக்கப்படுகிறாய், அவைகளால் உனக்கு என்ன உண்டாகலாம்? மிகுந்த பலன் உண்டாகிறது. அவைகள்னா என்ன? மேலுள்ள வசனத்தை, இந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை குறித்து இந்த சங்கீதக்காரன் தாவீது அவ்வளவு விளக்கமா, அவ்வளோ ஆண்டவருடைய வேதத்தை ருசித்து சொல்லுகிற காரியங்களை இந்த வேத புத்தகத்தில் நாம் படிக்கலாம். அல்லேலூயா. அதை வைத்து தான் இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வார்த்தை எந்த மனுஷன் கை கொள்ளுகிறானோ அவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன் வரும்? முதலாவது நிறைவான பலன், இரண்டாவது மிகுந்த பலன். இந்த வேதத்துல படிச்சிருக்கிறபடி ஆண்டவர் மிகுந்த ஒரு பலனை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. ஆமென். மிகுந்த பலன் நமக்கு வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கு. வாக்குத்தத்தை நமக்கு எதுவும் ஃப்ரீயா கிடைக்க போறது இல்லை. வாக்குத்தத்தை கர்த்தர் தருவார். ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா சில கட்டளைகளை நாம் நிறைவேற்றும் போதுதான் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் உரிமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சோ ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் நிறைவேறலைன்னா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியலன்னா, ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளாததுனாலதான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமா பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல அவைகளை கை கொள்ளுகிறவனுக்கு மிகுந்த பலன் உண்டாகும். அல்லேலூயா. எவைகளை? கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வேதத்தை கை கொள்ளுகிற மனுஷனோட வாழ்க்கையில அது மிகுந்த ஒரு பலன் உண்டாகும். இதே மிகுந்த பலன் இன்னொரு இடத்துல மிகுதியா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அப்பொழுது உங்கள் பலன். எப்போ? சத்துருக்களை சிநேகிக்கும் போது, நன்மை செய்யும் போது, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கும் பொழுது, அப்பொழுது உங்களுடைய பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும், மிகுந்ததா இருக்கும். ஆமென். சோ இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில பலன், இரண்டாவது மிகுந்த பலன் ஆண்டவர் தர போகிறார். அல்லேலூயா. மிகுதியான பலன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் தருவார். முதலாவது நிறைவான பலன் கர்த்தர் தர போகிறார். இரண்டாவது மிகுந்த அல்லது மிகுதியாய் ஆண்டவர் அநேக பலன்களை கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் தர போகிறார். அதுக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சத்துருவை சிநேகிக்கணுமா, அவங்களுக்கு நன்மை செய்யணுமா, கைமாறு கருதாம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. நாம இன்னைக்கு எப்படி கைமாறு கருதாம எப்படி நன்மை செய்யறோம்? கொடுத்து திரும்பி என்ன பண்றோம்? அதே திருப்பி வாங்கிக்கிறோம். அது கடன் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கணும். அல்லேலூயா. அவன் அப்போ கைமாறு கருதாமல் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யும் பொழுது என்ன உண்டாகும்னா மிகுந்த பலன் உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஒரு செல்வந்தன் ஆண்டவரை தேடி ஓடி வந்தாங்க. நான் எதெல்லாம் நான் கற்றுக்கொள்ளணும், எதெல்லாம் நான் கைப்பிடிக்கணும், எதெல்லாம் நான் நடைமுறையில கொண்டு வரணும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செஞ்சாலும் அவருக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றையும் சொல்றாங்க.
நான் இதெல்லாம் செய்தேன், தசமா கொடுத்தேன், நான் காணிக்கை கொடுத்தேன், நான் உண்மையா இருந்தேன், நான் உபவாசம் இருந்த எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, இவெல்லாம் நீ செஞ்ச கரெக்ட் உண்மைதான், ஆனாலும் நீ ஒன்னே என்ன செய்யும், இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவன் திரும்பி என்ன பண்ற, ஆண்டவரை பார்த்து துக்கத்தோடு கூட போறான். இதனால செய்ய முடியாத அளவுக்கு அவன் என்ன பண்றான், துக்கத்தோடு கூட போறான். இயேசு கிட்ட வந்து ஒரே ஒரு மனுஷன் துக்கத்தோடு திரும்பி போனான். அல்லேலூயா. ஏன்? ஆண்டவர் சொன்னதை அவனால செய்ய முடியாம வேதனையோடு திரும்பி போனதுனால அவன் துக்கத்தோட போனான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளையை செய்யும் போதுதான் மிகுந்த பலன். ஒருவேளை கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி சாய்த்திருப்பானால் ஒரு மிகுந்த பலன் அவனோட வாழ்க்கையில நிச்சயமா கிடைச்சிருக்கும். அல்லேலூயா. எப்படி சாலமோன் தேவையான ஞானத்தை கேட்டானோ அவனுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அநேக ஆஸ்தியோ அந்தஸ்தியோ அளவில்லாமல் அவனுக்கு அதிகமா கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இடத்துல, ஆண்டவர் நான் எல்லாத்தையும் விட்டுறேன், உங்களுக்காக நான் தைரியம் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாருன்னா கர்த்தர் அதை விட அதிகமான ஆஸ்தி அந்தஸ்தியும் அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நிச்சயமா தந்திருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மிகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல மிகுதியா இருக்கிற பலனை கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர் தர போகிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 130 160 100 பலன் தந்தது. அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? 30 60 100. ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமே தவிர குறையாது. ஆமென். 30 60 100. அல்லேலூயா. 30 100 60 100 பலனை ஆண்டவர் இந்த மாதத்துல ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் இன்னும் அதிகமாகவே தவிர அது ஒரு நாளும் குறையாது. அல்லேலூயா. 5 அப்போ 2 பேரை வச்சு 5000 பேருக்கு எடுக்க என்ன ஆச்சு, மீன் எடுக்கிறாங்க, இன்னும் மீன் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அப்பத்தை எடுக்கிறாங்க, இன்னும் அதிகமான மீன் அப்போ வந்துகிட்டே இருக்கு. ஏன்? அது கர்த்தருடைய கரத்துல இருந்தது. அல்லேலூயா. சோ நம்முடைய வாழ்க்கையில நல்ல நிலத்தில் விழுந்தால் நாம 30 60 100 பலன் தரக்கூடிய. அல்லேலூயா. நாம் எந்த நிலத்தில் இருக்கிறோம்? அல்லேலூயா. நல்ல நிலத்தில் இருக்கிறோமா, இல்ல அழிந்து போகிற நெருக்கிற உலகம் என்கிற கவலை என்கிற அந்த நிலத்துல நாம் இருக்கிறோமா, அல்லது இயேசு என்கிற நல்ல நிலத்துல நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. உண்மையாகவே எந்த மனுஷன் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறானோ அவன் நல்ல பலனை நிச்சயமாகவே ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 30 60 100 பலன் கர்த்தர் இந்த மாதத்துல ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. எதை காண்பிக்கிறது? ஒரு வளர்ச்சி. ஆமென். இந்த மாதத்துல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, பலனை, நன்மைகளை ஒரே லெவல்ல வைக்காம அது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிற பெருகுகிற ஒரு அடையாளத்துக்கு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு 30ஆக 60ஆக 100 ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, கர்த்தர் பலன் தரப்போகிறார். நாம இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரட்டத்தனையான கர்த்தர் பலன் ஆண்டவர் இந்த மாதத்துல கர்த்தர் கொண்டு வர போகிறார். சந்தோஷம் என்கிற பலன், சுதந்திரம் என்கிற பலன், மகிழ்ச்சி என்கிற பலனை கர்த்தர் இந்த மாதத்துல நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பலன்? அது நிறைவான பலன், அது மிகுந்த பலன், அது மிகுதியா இருக்கிற பலன், 30 60 100 கிடைக்கிற கர்த்தர் கொடுக்கிற அது பலனா இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த பலனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா உடைய கரத்துல எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். இந்த பலனை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நாட்களில எத்தனையோ பிள்ளைகள் தேடுகிறார்கள். பலனை தேடி எங்கெங்கயோ ஓடுறாங்க. ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தேடி, நன்மைகளை தேடி எங்கெங்கயோ ஓடுறாங்க. ஆனா உண்மையான பலனை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் மிகுதியான பலன், நிறைவான பலன், ஆண்டவரே 30 60 100 கிடைக்கிற பலனை
கர்த்தர் நீர் தருவீராக, நீர் தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சியை உடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அதற்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உம்மிடத்தில் நாங்கள் விசுவாசத்தை வைக்கணும், உம்மிடத்தில் நாங்கள் பிரியத்தை வைக்கணும், தேவனிடத்துல நாங்கள் கிட்டி சேரணும், தேவனிடத்துல தேவனை தேடணும்ப்பா. இப்படி செய்யும் பொழுது ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் இரட்டத்தனையான பலனை கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு தரப்போகிறீர். ஆசீர்வதிங்கப்பா. அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துங்க. இரட்டத்தனையான பலனை தந்து ஆண்டவரே சந்தோஷம், சுதந்திரம், மகிழ்ச்சி என்று சொல்லி அவர்களை கர்த்தர் மாதம் முழுவதும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் நிறைவான பலத்தோடு, மிகுந்த பலத்தோடு ஆண்டவரே 30, 60, 100 கிடைக்கிற அந்த பலனோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் உடைய கரங்களை வையும். ஆசீர்வதிங்கப்பா. நூறத்தனையான பலன் உடைய பிள்ளைகளை தேடி வரட்டும். நிறைவான பலன், மிகுந்த பலன் உடைய பிள்ளைகளை தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. உங்க ஸ்தோத்திரம். இந்த மாதத்துக்குரிய தேவைகள், இந்த மாதத்துக்குரிய உணவு தேவைகள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உடை தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்துக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க. உடைய நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். உமக்கு சகல துதி, கனம், மகிமை யாவையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.